விஜய் ஜெயிச்சிருவாரு வந்துருவாரு அண்ணா சொன்னா விஜயே ஓட்டு வாங்கலாம். விஜயே எம்எல்ஏ ஜெயிக்கிறது கஷ்டம் தான். ஏங்க விஜயகாந்த் உடையாங்க எவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை மிக்க 30 வருஷம் ரசிகர் மன்றத்தை ஒரு அரசியல் கட்சியை நடத்தினாருங்க எங்க ஊருக்கு. விஜயகாந்த் இப்ப என்ன சொல்றாங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் நிறைவேற்றாததை விஜய் அவர்கள் நிறைவேற்றுவார் அப்படிங்கிறது தானே சார் சொல்றாங்க. வாய்ப்பே இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல ராஜான்ற மாதிரி. வாய்ப்பே இல்ல சகோதரி, வாய்ப்பே இல்ல. விஜயகாந்த் நீ ஒன்னு கம்பேர் பண்ணி பேசாத. என்ன சொல்றது, விஜயகாந்த் வந்து எம்ஜிஆர் மாதிரி. அவரை வேணா சொல்லலாம் கருப்பு எம்ஜிஆர்னு. விஜயகாந்தாலே சைனா முடியல, ஜெயலலிதா முடிச்சிருச்சு அந்த அம்மா. கூட்டணி சேர்த்துக்கின்னு எதிர்கட்சி தலைவராக்கி திட்டம் போட்டு தானே அவரை தோக்கடிச்சிட்டாங்க. ஆமாங்க, பிளான் பண்ணி அடிச்சாங்க விஜயகாந்தை. ஏன்னா விஜயகாந்த் அப்படியே விட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கலாம், சொல்ல முடியாது. விஜயகாந்தை கூட்டணி கூப்பிட்டு பிரேமலதா விஜயகாந்தை வச்சு பணத்தை வச்சு ஆசை காட்டி விஜயகாந்தை கூட்டணியில கூப்பிட்டு அவரு கொஞ்சம் டென்ஷனான ஆள். அவரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மனுஷன், நல்ல மனுஷன். எங்க ஊருக்காரர் தான் அவர், குடியாத்தம் தான். குடியாத்தம்னா பிரேமலதா சகோதரி பிரேமலதா அவர்கள் குடியாத்தம். அவர் எங்க ஊர் மாப்பிள்ளை தான். எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். அவர் கோவம் வர சட்டமன்றத்தை அவர் ஜெயலலிதா கோவமா பேச பிரச்சனை ஆகி கிட்டத்தட்ட ஒரு 10-12 எம்எல்ஏ அவங்க கூட்டிட்டு போயிட்டு விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் போதே ஜெயலலிதா அந்த கட்சியை முடிச்சிருச்சு. எவ்வளவு கூட்டம் குடிச்சு அது விஜயகாந்த் முடிய. நீயே நான் கேட்கறேன், பிரஜாராஜன் ஒரு கட்சி சிரஞ்சீவி ஆரம்பிச்சாருங்க. நாங்கெல்லாம் ஆந்திராக்காரங்க. ஆந்திரானா எங்க குடியாத்தம் ஆந்திரா பார்டரு. ஆமா, 20 லட்சம் பேர் வந்தோம். திருப்பதியே குலுங்கி போச்சு. அப்படியே எடுத்த உடனே 27 எம்எல்ஏ ஜெயிக்கிறாரு. கடைசியில் அந்த கட்சி அவங்க தம்பி பவன் கல்யாண்கிட்ட கொடுத்துட்டு, இவர் துணை முதலமைச்சராக அது விஜயகாந்தனுடைய தொண்டர்கள் தான் அவுட் இருக்கிறது. அந்த கட்சி பிரஜாராஜ் தான் அவங்க தம்பி பவன் கல்யாண்கிட்ட கொடுத்துட்டு காங்கிரஸ்ல போய் அரசியல வேணான்னு பழையபடி சினிமாவுக்கு வந்துட்டாரு. இப்படி நான் பலரை சொல்லுவேன். நீ சினிமாவில இருந்து அரசியல் டைரக்டா நான் முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படி நீ வந்து எடுத்த உடனே இஷ்டத்துக்கு நீ பேசும்போது உன்னை நீ மிகைப்படுத்திக்கிறதுக்கு நீ பேசுற. அதெல்லாம் அந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் எடுபடுமான்னு கேட்டா, இனி எந்த நடிகனை ஆட்சியாளர் மக்கள் விரும்ப மாட்டார்.